என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது அவன்கிட்ட. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கேரக்டர்னாலே என்னைய ஆடிஷன் வச்சு தான் எடுப்பான். ஆடிஷன் இல்லாமல் எடுக்க மாட்டான். எந்த கேரக்டர்னாலும் சரி அது ஒரு ஆடிஷன் பண்ண பிறகு அந்த கேரக்டர் சூட் ஆச்சுன்னா தான் தருவாங்க. அப்படி இல்லைன்னா இல்லைன்றான். கிரிட்டிசிசம் அவங்ககிட்ட இருந்து எதுவுமே வராது. அது வந்து படம் பார்த்தானா படம் நல்லா இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவான். சில படங்கள் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது அப்படின்ட்டு போயிடுவானே தவிர மற்றபடி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. லீட் ரோலாக நடிக்கிற அளவுக்கு இப்போ என் ஏஜுக்கு தகுந்த மாதிரி கதை வந்துச்சுன்னா நடிக்கலாம் நம்ம. இல்ல உங்க மைண்ட்ல கண்டிப்பா அப்படி ஒரு கதை இப்போ உங்களுக்காக கதை எழுதணும்னா எழுத முடியும் நிறைய பேரால. உங்களை மாதிரி ஒரு இந்த ஏஜ் குரூப்ல ஒருத்தர் லீடா வச்சு பண்ணணும் அப்படின்ற. இப்ப ரஜினிகாந்த் சாருமே ஜெயிலர் படத்துல ஒரு அப்பா கேரக்டர் தான் ப்ளே பண்ணிருக்காரு. அதெல்லாம் சொல்லாதீங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தயவு பண்ணி அதை மட்டும் சொல்லாதீங்க. அதாவது நம்ம மணிரத்னம் சார் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் ரொம்ப கம்மியாக நம்மளுடைய எக்ஸ்பிரஷனோட சில படங்கள் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு படம் வந்துச்சு, இப்போ கொலைச்சேவல்னு ஒரு படம் வந்துச்சு. அது எனக்கு நேற்று கூட நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சில பேர் அது என்ன சார் அவ்வளவு இதாக நடிச்சிட்டிங்கன்னாங்க. சில பேர் டைலாகே இல்லாமல் நல்லா எக்ஸ்பிரஷன் காமிச்சிருக்கீங்க, நல்லா இருந்துச்சு. நாங்கள் சரி, கமிங் டு கார்த்திக் சுப்ராஜ் சார், இவங்க வந்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க அப்படின்றப்போ நீங்க வந்து அப்பா அப்படின்ற ஒரு இதை வந்து அவர் உங்களுக்கு கொடுப்பாரா? நீங்க அதை எடுத்துப்பீங்களா இல்ல நீங்க வந்து ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட்? அங்கே போயிட்டோம் ஸ்பாட்டுக்கு பார்த்துன்னா அவன் டைரக்டர், நான் ஆர்டிஸ்ட், அவ்வளோதான். எப்போவுமே அப்படிதான். இதுக்காக என்னை கேர் எடுத்துக்குவான். அவன் அசிஸ்டண்ட்டை சொல்லி அப்பா இங்கே உட்காந்துருக்காரு, அவருக்கு என்ன வேணும் இது அந்த மாதிரி கேர் எடுத்துக்குவானே தவிர மற்றபடி சீனுக்கு போயிட்டோம்னா நான் ஆர்டிஸ்ட் தான், அவன் டைரக்டர் தான். ஓகே. இப்போ உங்க பையன் படம் எடுக்கிறாரு அப்படின்றப்போ இப்போ ஜென்ரலாவே நம்ம ஒரு கதை யோசிக்கிறோம். நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன்னா நம்ம இது வரைக்கும் லைஃப்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம் அதை எடுத்துக்கலாம். இவங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், நம்ம லைஃப் இன்ஃப்ளூயன்ஸ் எப்பவுமே ஒரு படத்துல இருக்கும். அந்த மாதிரி கார்த்திக் சுப்ராஜோட படங்கள்ல என்னைக்காவது உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கா? அது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இன்ஃப்ளூயன்ஸ் என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது அவன்கிட்ட. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கேரக்டர்னாலே என்னைய ஆடிஷன் வச்சு தான் எடுப்பான். ஆடிஷன் இல்லாமல் எடுக்க மாட்டான். எந்த கேரக்டர்னாலும் சரி அது ஒரு ஆடிஷன் பண்ண பிறகு அந்த கேரக்டர் சூட் ஆச்சுன்னா தான் தருவாங்க. அப்படி இல்லைன்னா இல்லைன்றான். இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவானே தவிர மற்றபடி நம்மளுக்குன்ட்டு அது அந்த ஒரு லீனியன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டான். சூப்பர். ஓகே. கிரிட்டிசிசம் அப்படின்றது வந்து ஜென்ரலாவே நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்றது உண்டு. என்னைக்காச்சும் உங்க பையன் உங்க ஆக்டிங்கை கிரிட்டிசைஸ் பண்ணியோ இல்ல நீங்க வந்து உங்க பையனோட ப்ராஜெக்ட் ஒர்க் இது என்னடா இது சரியில்லடா இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு நீங்க என்னைக்காச்சும் பேசி ரெண்டு பேரும் மாத்தி கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்ட அது நடந்திருக்காங்க? கிரிட்டிசிசம் அவங்ககிட்ட இருந்து எதுவுமே வராது. அது வந்து படம் பார்த்தானா படம் நல்லா இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவான். சில படங்கள் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது அப்படின்ட்டு போயிடுவானே தவிர மற்றபடி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. நானும் அவன் படங்களை பற்றி பெருசாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்ன இருந்தாலும் எனக்கு என்னுடைய சன் அவன் என்ன படம் எடுத்தாலும் நல்லா தான் இருக்குன்ற ஒரு ஃபீலிங்கில் தான் இருப்பான். அது எல்லாரும் பேரண்ட்ஸுக்கு உள்ளதான். அதனால் உட்காந்து அந்த மாதிரி கிரிட்டிசிசம் எதுவுமே பண்ணது கிடையாது. இது ஆனால் ஒரு ஜட்ஜ்மெண்ட் அட்லீஸ்ட் கொடுப்பேன். ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேன் நான். இந்த படம் நல்லா இருக்குது அப்படிமே. இந்த படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேனே தவிர படம் நல்லா இல்லைன்னு இதுவரையும் சொன்னதில்லை. அந்த மாதிரி படம் எடுக்கவும் இல்லை. அவன் இது நல்ல படமாக தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா இது அதாவது நான் என்ன சொல்லிடுறேன், ஒரு எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாது. அது ஒன்று தான். கிரியேட்டர் யாருமே எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய மனசில் இருக்கிறத சொல்ல முடியும். அவங்க என்ன தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை சொல்லலாம். காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். கரெக்ட். ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிதான் நீங்க உள்ள வந்தீங்க, இன்னமும் அப்படிதான் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இதுக்கான ரெக்கக்னிஷன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிட்டு இருந்துச்சு. பட் இதை தாண்டி இன்னும் ஒரு லீட் ரோலா அப்படி எப்பயாச்சும் நடிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்திருக்கா? லீட் ரோலாக நடிக்கிற அளவுக்கு இப்போ என் ஏஜுக்கு தகுந்த மாதிரி கதை வந்துச்சுன்னா நடிக்கலாம் நம்ம. இல்ல உங்க மைண்ட்ல கண்டிப்பா அப்படி ஒரு கதை இப்போ உங்களுக்காக கதை எழுதணும்னா எழுத முடியும் நிறைய பேரால. உங்களை மாதிரி ஒரு இந்த ஏஜ் குரூப்ல ஒருத்தர் லீடா வச்சு பண்ணணும் அப்படின்ற. இப்ப ரஜினிகாந்த் சாருமே ஜெயிலர் படத்துல ஒரு அப்பா கேரக்டர் தான் ப்ளே பண்ணிருக்காரு. அதெல்லாம் சொல்லாதீங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தயவு பண்ணி அதை மட்டும் சொல்லாதீங்க. இங்க இருக்க எல்லாருமே லெஜெண்டரி ஆக்டர்ஸ். ரஜினி சார், கமல் சார் எல்லாருமே லெஜெண்டரி. சூர்யா சார் கடைசியாக சூர்யா சார் கூட நடித்தேன். எல்லாருமே அவங்களுடைய ஆக்டிங்லாம் வேறு. நாங்கள் இப்போ தான் வந்துருக்கோம். ஸோ நான் அந்த மாதிரி ஆம்பிஷனும் அந்த மாதிரி இதுவும் எனக்கு கிடையவே கிடைக்கவே நடிச்சுட்டு போவோம், அவ்வளோதான். சரி, இது ஆக்சுவலி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க வந்து எனக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குன்னு தெரிஞ்சா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கதை எழுதிட்டு நிறைய பேர் வரதுக்கு ரெடியா இருப்பாங்க. சீரியஸா சொல்லுங்க. இல்லை அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையவே கிடையாது. என்ன நான் நல்ல ஒரு ஆர்ட் ஃபிலிம் நடிக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
அதாவது நம்ம மணிரத்னம் சார் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு டயலாக்ஸ் ரொம்ப கம்மியாக நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷனோட சில படங்கள் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு படம் வந்துச்சு, இப்போ கொலைச்சேவல்னு ஒரு படம் வந்துச்சு. அது எனக்கு நேற்று கூட நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சில பேர் அது என்ன சார் அவ்வளவு இதாக நடிச்சிட்டிங்கன்னாங்க, சில பேர் டயலாகே இல்லாமல் நல்லா எக்ஸ்ப்ரெஷன் காமிச்சிருக்கீங்க, நல்லா இருந்துச்சுன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபுல் கேரக்டர் கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்கணே தவிர மற்றபடி நம்ம ஒரு லீட் ரோல் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, ஆக்சுவலி நான் இப்போ உங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன படம் பண்ணிருக்கீங்க பார்த்தா சிறகன்ன்ற ஒரு படத்துல வந்து அந்த போஸ்டர்லயே நீங்க தான் இருந்தீங்க. அது எப்படி அது அந்த படம் அது மதுரையில் இருக்கிற பசங்க எடுத்தாங்க. அவங்க ஷார்ட் ஃபிலிம் 2-3 அவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தேன். அப்புறம் வந்து நான் இது ஷார்ட் ஃபில்மான்னு கேட்டேன் மொதல். இல்லை சார், இல்லைப்பா அப்பா தான் கூப்பிடுவானுங்க. இல்லைப்பா நாங்கள் ஒரு ஃப்யூச்சர் படம், முன்னாடியே ஃப்யூச்சர் படம் நீங்களாம் எடுக்கிறீங்க, என்னோட ஃபைனான்ஸு நீங்கள் பாட்டுக்கு என்னையை போட்டு எடுக்கிறீங்க, இல்லை சார்ப்பா நீங்கள் தான் லீட் ரோலு, நீங்களும் ஜீவா ரவி சார் தான், அந்த மாதிரியான கதை அப்படின்னு நல்ல கதை. உண்மையிலே அது எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. பட் அதில் தான் நம்மளுக்கு அந்த ஆர்டிஸ்ட் வேல்யூ பெருசாக இல்லை, அதனால் அந்த படம் பெருசாக போகலை. மற்றபடி கதை நல்ல கதை.